بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الأرض لله يورثها من يشاء من عباده والعاقبة للمتقين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاثة إلا من صدقة جارية أو علم ينتفع به ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. நமது வக்ஃப் நமது உரிமை என்ற இந்த கோஷத்தோட மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த பொதுக்கூட்டத்தை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, ஒரு வார காலமாக இந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று பல விதத்திலே முயற்சிகளை செய்து அதுக்காக வேண்டி எல்லா விதமான ஒத்துழைப்புகளை கொடுத்த அரசியலை சார்ந்த நண்பர்களே, நம்முடைய ஊரிலே பலவிதமான சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இதாராவுடைய பெருமக்களே மற்றும் உலமா பெருமக்களே, வாலிபர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் பாதுகாப்பு தருவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆற்காடு ராணிப்பேட்டையுடைய காவலர்களே, எங்களெல்லாம் தலைமை தாங்கி அமைதியான முறையில இந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய நம் ஊருடைய அஹ்ல சுன்னத் ஜமாபின் ஜமாத்துடைய முத்தவல்லிமார்களே, நம்முடைய நாடு தற்பொழுது நாம் பார்ப்போமேயானால் இது 12 வருட காலங்களாக பலவிதமான இன்னல்கள், கஷ்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல எல்லா துறையில இருக்கக்கூடிய மக்கள், அனைத்து மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கஷ்டத்தில் இருப்பதை நாம் கண்கூடாக மீடியாவின் மூலமாக பார்க்கிறோம். பொருளாதார வீழ்ச்சி, மத ஒற்றுமையை சீர்குலைப்பது, மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, வீடுகளை புல்டோசரின் மூலமாக இடிப்பது, சமூக நல்லிணக்கத்தை ஒழிப்பது, வெறுப்பு அரசியலை உள்ளத்திலே புகுத்துவது, சமுதாயத்திலே பிளவுகளை ஏற்படுத்துவது, மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை உருவாக்கி இன்பம் காணக்கூடிய ஒரு கூட்டம் நம்முடைய நாட்டில் இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியம் மிகுந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமைதியின் பூங்காவாக இருந்த நம்முடைய நாடு வேற்றுமையிலே ஒற்றுமை என்ற உலகத்திற்கே ஒரு உதாரணமாக இருந்த நம்முடைய நாட்டை இது 12 காலங்களாக பார்ப்போமையினால் எங்கு பார்த்தாலும் ரத்தமாக, எங்கு பார்த்தாலும் பிரச்சனைக்குரியதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவுடைய நாட்டிற்கு எந்த விதமான தியாகத்தை செய்யாத ஒரு கூட்டம், இந்தியா எங்களுடைய நாடு, நாங்கள் எந்த சட்டத்தை போடுகிறோமோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி என்பதாக மெஜாரிட்டியை வைத்துக் கொண்டு, மெஜாரிட்டி இல்லாவிட்டாலும் மக்களை, எம்பிகளை, அரசியல் தலைவர்களை மிரட்டி இன்னைக்கு ஒரு அரசியலுடைய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய நாடு, எனக்கு முன்னால் பேசிய முஃப்தி சாம் அவர்கள், நமக்கு சாதாரண முறையில் இந்த நாடு கிடைக்கவில்லை. ஏறத்தாழ 1525 இருந்து 1947 வரையும் 500 வருட காலங்கள், 480 வருட காலங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த நம்முடைய நாட்டை பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், டச்சுக்காரர்கள் எல்லாம்
நம்ம நாட்டில் உள்ள மக்களை கொடுமைப்படுத்தி நாட்டுடைய வளங்களை கொள்ளையடித்து இங்கு வசிக்கக்கூடிய மக்களை அடிமைகளாக ஆக்கிக் கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன மக்கள் நம்மளை நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய அந்நியர்களை விரட்டடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான ஜுலூசுகள், ஊர்வலங்கள், பலவிதமான தியாகங்கள், நம்ம நாட்டுக்கு உயிர் வேண்டுமா உயிரை கொடுத்தார்கள், பணம் வேண்டுமா பணத்தை கொடுத்தார்கள், நீங்கள் நிலங்கள் வேண்டுமா நிலத்தை கொடுத்தார்கள். எந்தெந்த முறையிலே நம்ம இஸ்லாமியர்கள் நம்ம நாட்டை பாதுகாப்பதிலே தியாகம் செய்ய வேண்டுமோ அந்தந்த துறையிலே அந்தந்த நிலைமையிலே நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்மை பார்த்து அந்நியர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்தேரிகள், வெளியில் இருந்து வந்தவர்கள் இல்லை, இந்த நாட்டிலே பிறந்தவர்கள், இந்த நாட்டை பாதுகாப்பதில் நாங்கள் பெரும் பெரும் தியாகங்கள் செய்திருக்கிறோம். நான் ராணிப்பேட்டையுடைய அந்த மாநாட்டிலே சொன்னேன், எங்களுடைய தியாகங்களை நீங்கள் புத்தகங்களை புரட்டி பார்த்தால் புத்தகங்களை கிடைக்காது, மீடியாக்களிடத்தில் கேட்டால் மீடியாக்கள் சொல்ல மாட்டார்கள். வரலாற்று புத்தகங்களை ஆய்வு செய்தால் வரலாற்று புத்தகத்திலே எங்களுடைய தியாகங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, மறைத்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் யார்? நம் நாட்டை பாதுகாப்பதிலே, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தருவதிலே நாம் எவ்வளவு தியாகம் செய்தோம், இஸ்லாமியர்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள் என்பதை நீங்கள் புத்தகத்தில் ஆய்வு செய்யாதீர்கள். டெல்லியுடைய மைதானத்திலே தெருத்தொருவாக அங்கு உள்ள மண்ணை எடுத்து நுகர்ந்து பாருங்கள். அந்த மண்ணு இஸ்லாமியர்களுடைய ரத்தத்துடைய வாசனை தான், ரத்தத்துடைய வாடை அடிக்கும். குதுப் மினார் இருக்கிறது, செங்கோட்டை இருக்கிறது, ஜாமியா மஸ்ஜித் இருக்கிறது, ஹுமாயூன் கோட்டை இருக்கிறது, ஷாம்லி மைதானம் இருக்கிறது, ராம்லீலா மைதானம் இருக்கிறது. எந்த திசையில் நீங்கள் போனாலும் சரி, அது மட்டுமல்ல, நம்ம நாட்டு பாதுகாப்பதிலே ஆண்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய பெண்கள் 10,000 பெண்கள் கொடுமையான முறையிலே பஞ்சாப் என்ற மாநிலத்திலே கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் சாதாரண முறையிலே நம்ம நாட்டில் இங்கு வாழவில்லை, பெரும் தியாகங்கள் செய்திருக்கிறோம். இன்னொரு வரலாறை சொல்கிறேன் சகோதரர்களே. 1856 இருந்து 1947 வரையும் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு காலங்கள் நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலே, ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பதிலே லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய வாலிபர்கள், இஸ்லாமிய குழந்தைகள் நம் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். हिंदुस्तान, हिंदुस्तान, हिंदुस्तान. டெல்லியுடைய செங்கோட்டையிலிருந்து, ஆக்ராவிலிருந்து பெஷவார் வரை 14,000 உலமா பெருமக்கள் தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? அந்த நேரத்திலே 1942 இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், புத்தர்கள், அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருந்து ஒரே பிளாட்பாரத்தில் வந்து வெள்ளையிலே வெளியேறு என்ற ஒரு கோஷத்தோட கிராமம் கிராமமாக, ஊர் ஊராக அவர்கள் பிரிந்து இந்த வெள்ளையனை வெளியாக்குவதற்காக பெரும் போராட்டம் நடத்தி பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் நம்ம நாட்டு சுதந்திரம் வாங்கி தருவதிலே, நம்ம நாட்டை பாதுகாப்பதிலே உயிர் தியாகம் செய்த ஒரு வரலாறு தான் இஸ்லாமிய வரலாறு என்பதை நம்ம நாட்டு மக்கள் என்றைக்கே மறக்க மாட்டார்கள் சகோதரர்களே. எனவே அந்த நேரத்திலே 1947 சுதந்திரம் வாங்கப்பட்ட பிறகு எங்களுக்கு தனி நாடு வேணும் என்பதாக சொல்லிக் கொண்டே முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானை பிரித்து விட்டு சென்று விட்டார். அந்த நேரத்தில் அன்பானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் லட்சக்கணக்கான உயிர்கள் நம் நாட்டுக்கு தியாகம் செய்திருக்கிறார்களே. நம்ம நாடு நாம் தேர்ந்தெடுத்த நாடு, நாம் பிறந்த நாடு, இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் நாம் தான் என்பதாக உயிர் தியாகம் செய்தவர்களுடைய பிச்சலங்கள் வந்தவர்கள் தான். பரேஷானி காலத்திலே, பதட்டமான சூழ்நிலையிலே 1947
டெல்லியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருந்த நேரத்திலே தான் சஹரன்பூரிலே கச்சாகர் என்ற வீட்டிலே 3 பெரியார்கள் ஒன்று சேர்கிறார்கள். ஹஜ்ரத் மௌலானா ஸக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் மௌலானா அப்துல் காதிர் ராய்புரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் மௌலானா ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 பெரியார்களுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? நான் மதனி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நான் இந்தியா விட்டு மதீனாவுக்கு செல்ல மாட்டேன். ஸக்கரியா மௌலானா சொன்னாங்க, நாம் இந்தியாவில் இருப்போம். அப்துல் காதிர் ராய்புரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எங்க சொந்தக்காரர்கள் பக்கத்து நாட்டுக்கு போயிட்டாங்க, நான் இந்த நாட்டை விட மாட்டேன். இந்த 3 பெரியார்கள் ஃபத்வா சொன்னாங்க. ஓ இஸ்லாமியர்களே, ஓ மக்களே, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் லட்சக்கணக்கான உயிர்களும் தியாகம் செய்து ஆங்கிலேயரை வெளியாக்கி இந்த நாட்டை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டை விட்டு நீங்கள் செல்ல வேண்டாம், நாம் இந்த பூமியில பிறந்தவர் என்பதாக ஃபத்வா கொடுத்த பிறகுதான் அன்று 5 கோடி இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை இன்னைக்கு 20 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். नारे तकबीर, नारे तकबीर, हिंदुस्तान, हिंदुस्तान, हिंदुस्तान. எனவே அன்பானவர்களே, அன்றிலிருந்து இன்று வரை 80 வருட காலமாக அரசாங்கம் உருவாக்கப்பட்டு அந்த அரசாங்கத்தில் அரசியல் சாசன சட்டம் என்பதாக எழுதப்பட்டு அம்பேத்கர் அவர்கள் மூலமாக அம்பேத்கர் உள்ளே நுழையக்கூடாது என்பதற்காக பலவிதமான சூழ்ச்சிகள் இந்த விஷமிகள் செய்தார்கள். இருந்தாலும் உலமா பெருமக்களுடைய பெரும் ஒத்துழைப்போட அரசியல் தலைவர்கள் 3 முஸ்லிம்களுடைய ஒத்துழைப்போட இஸ்லாமியர்கள் ஓட்டு போடப்பட்டு அம்பேத்கர் அவர்களை அரசியல் சாசன சட்டத்துடைய தலைவராக உருவாக்கி அவருடைய தலைமையிலே ஒரு கமிட்டியை போட்டு அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டது. சகோதரர்களே, அரசியல் சாசன சட்டத்துடைய பிரிவு 25 அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம நாட்டிலே வாழக்கூடியவர்கள் வேற்றுமையிலே ஒற்றுமா இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் எத்தனை மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய மதத்தின்படி, அவர்களுடைய கொள்கையின்படி வணக்கவியல், குடும்பவியல், அதே மாதிரி வணிகவியல், இது எல்லாத்திலையும் அவர்களுடைய மதத்துடைய சட்டத்தின்படி முழு சுதந்திரத்தோடு வாழலாம் என்ற ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சாசன சட்டத்திலே. எனவே அன்பானவர்களே, நூற்றாண்டு காலமாக செய்யப்பட்ட சூழ்ச்சி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகளை பறிப்பதற்காக வேண்டி இன்றோ நேற்றோ முந்தானேற்றோ அல்ல, 100 வருஷமாக 1925 இருந்து இவர்களுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும், இஸ்லாமிய உயிர் நாடியா இருக்கக்கூடிய மதரசாக்களை ஒழிக்க வேண்டும், மசீதுகளை இடிக்க வேண்டும், அரசு சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், இடமே இல்லாதவர்களாக மண்ணே இல்லாதவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சி தான் மெஜாரிட்டியின் அடிப்படையிலே இந்த 12 வருட காலங்களாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய சேட்டைகளை பார்ப்போமையானால் முதலாக 370 நீக்கினார்கள் காஷ்மீரிலே. அடுத்து முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 2வது கர்ப்பாவா பாப்பசி என்பதாக கொண்டு வந்தார்கள். 4வது லவ் ஜிஹாதை கொண்டு வந்தார்கள். நிக்கா ஹுலா இது போன்ற நாங்கள் சொல்லுகின்றபடி நீங்கள் நடக்க என்பதாக சொன்னார்கள். அதுக்கு அடுத்து சகோதரர்களே, பொது சிவில் சட்டம் என்பதாக ஒன்று கொண்டு வர வேண்டும் என்பதாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ஆர்சி, என்பிஆர், ஒரு அற்புதமான ஒரு போராட்டத்தை நம் ஊரிலே ஷாஹின் பாகின் மூலமாக எல்லா முழு தமிழகத்தையே நாம் திரும்பி பார்க்க வைத்தோம். அந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் அந்த ஷாஹின் பாக் என்ற மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இந்தியா முழுவதும் ஷாஹின் பாகை உருவாக்கி அந்த என்ஆர்சி, என்பிஆர், சிஏ உடைய அந்த சட்டத்தை அவர்களை வாய்மூட வைத்தார்கள். இப்பொழுது முஸ்லிம்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய வக்ஃபுடைய சொத்துக்களை நாம் அபகரித்துக் கொண்டால், எந்த வக்ஃபுடைய சொத்துக்களிலே மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் இருக்கிறதோ என்ஆர்சி என்பது அமைதியாயிட்டான். முஸ்லிம்கள் எந்த இடத்தில் வசிக்கிறார்களோ அந்த இடத்தை நாம் அபகரித்துக் கொண்டால் இவர்கள் அந்நியர்களை ஆக்கிவிடலாம், இவர்கள் ஏழை மக்களை ஆக்கிவிடலாம், இவர்களுக்கு அநியாயம் செய்து விடலாம், நாடுகளை ஆக்கிவிடலாம் என்ற அடிப்படையில் தான் நூற்றாண்டு காலங்களாக இருந்த இந்த சூழ்ச்சியை 3/4/2025 அன்று இரவு 2 மணிக்கு எந்த மசோதாவும் 2 மணி வரையும் கொண்டு போனதில்லை. கேள்விப்பட்டிருக்கோமா? 2 மணி வரையும், அதிகமா 10 மணி அல்லது 11 மணி அல்லது அதுக்கு முன்னாடி முடிப்பாங்க.
வேண்டும் என்ற குறுகிய காலத்தில் 3 நாளிலே ராஜ்யசபா, லோக்சபா, ஜனாதிபதி அவர் கையெழுத்து போட்டு சட்டமாக கொண்டு வந்து அரசியலுடைய பேப்பர்ல கொண்டு வந்து சட்டமா ஆக்கி இருக்கிறார். இங்க சட்டம் வந்தவுடனே யூபி மாநிலத்திலே மதரசாக்கள் சர்வே, மஸ்ஜிதுகளுடைய சர்வே. அன்பானவர்களே, இந்த வக்ஃபுடைய சட்டம் இயற்றப்பட்டது எதற்கு என்று சொன்னால் நம்மை கொடுமைப்படுத்துவதற்காக வேண்டிதான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவன் ஜமாத் உலமாவுடைய ஒரு அறிக்கையில ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். 1000 பக்கத்திலே வக்ஃபுடைய மசோதா திருத்த சட்டம் என்ற அடிப்படையிலே 1000 பக்கத்தில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு சின்ன நோட்ஸ் என்ன, எல்லாம் சேர்த்து 115 திருத்தங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். 115, 44 அப்படின்றான். 115 திருத்தங்களை, அதுல 33 விஷயத்தை புதுசாக சேர்த்திருக்கிறார்கள். தங்களுடைய கருத்துக்களை சேர்த்திருக்கிறார்கள். 45 விஷயங்களை அந்த உள்ள சட்டங்களை மாற்றி இருக்கிறார்கள். 37 உரிமைகளை எடுத்திருக்கிறார்கள். 33 விஷயத்தை புதுசாக சேர்த்திருக்கிறார்கள். 45 விஷயங்களை 45 சட்டங்களை மாற்றி இருக்கிறார்கள். 37 சட்டங்களை அகற்றி இருக்கிறார்கள். ஆக வக்ஃபுடைய அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளிலே 115 திருத்தங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது புதுசல்ல சகோதரர், இவன் மோசமான முறையில் செய்திருக்கிறான். இந்த எம்பியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மேலாக கபில் சிபல் என்பவர் காங்கிரஸ் எம்பி தன்னுடைய டேப் வைத்துக் கொண்டு பேசுகிறார். தன்னுடைய வைத்துக் கொண்டு, ஏம்பா உங்க மீடியாவின் மூலமாக முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் 9 லட்சம் ஏக்கர் இருக்கிறது, சச்சார் கமிட்டி உடைய ரிப்போர்ட்டின் படி சொல்றீங்க, மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இல்லையா அப்படின்னு அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார். அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்கிறார், முழு இந்தியாவிலே 4 மாநிலங்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, அதே மாதிரி கேரளா, 4 மாநிலங்களை நீங்க சேர்த்துக் கொண்டால் அந்த 4 மாநிலங்களுடைய திருக்கோயில்களுடைய சொத்துக்களுடைய அளவை பார்த்தால் 10 லட்சம் ஏக்கர் இருக்கிறது. எத்தனை ஏக்கர்? ஏன் உங்களுக்கு அது கண்ணு தெரியல? அது ஆக்டையே கொண்டு வரல, நீ அதுல உள்ள விஷயத்தை தருவின் கொண்டு வரல. முதலை கண்ணீர் வடித்து இஸ்லாமியர்கள் சொத்துக்களை அபகரிக்கிறாயே, சரி இஸ்லாமிய சொத்துக்களை நீ சட்டத்தை கொண்டு வந்து இத்தனை 80 வருடமாக மற்ற ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, உங்க ஆட்சி இப்போ 3 வருடம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஆட்சி இருந்தது. நவாஸ் கனி சொன்னாரே 4 வருடங்களாக வக்ஃபுடைய கவுன்சில் ஆபீஸ் பூட்டப்பட்டிருக்கிறது. 2 கோடி மானியம் அடிப்படையிலே கடன் வாங்குவதற்கு கூட இவர்கள் தயாராக இல்லை. ஆனால் 115 திருத்தங்களை கொண்டு வந்து எங்களுக்கு இஸ்லாமியர்கள் இவர்கள் உதவி செய்ய போகிறார்களாம். இல்லை சகோதரர்களே, இவர்களுடைய சட்டங்களை நாம் பார்ப்போமேனால் இவர்கள் முதலாக செய்யக்கூடிய அநியாயம் என்ன தெரியுமா? முதலாக செய்யக்கூடிய அநியாயம் என்ன தெரியுமா? இவர் கொண்டு வந்த திருத்தங்களில் முதல் திருத்தம் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்ட வசியத் என்ற அந்த சட்டத்தையே அடியோடு வேரோடு அறுக்கிறார்கள். வசியத்தில் என்ன? ஒரு மௌத்தாகும் பொழுது, நல்லா கவனிங்க, ஒரு மௌத்தாகிற நேரத்திலே அவர் சொல்கிறார், எனக்கு 1 ஏக்கர் சொத்து இருக்கிறது, அது யதீம்கானா மஸ்ஜிதுக்கு எழுதி வச்சிடுறேன். உதாரணத்துக்கு சொல்றேன், அப்புறம் உங்க மெட்ராஸ் கேட்காதீங்க, போய் யதீம்கானா அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்றேன், எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்திலே அவர் வசியம் செய்யறார். அங்க கூட 2 பேர் இருக்கிறாங்க. நேரா பட்டேல் சாப் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த இடத்துல சொத்து ஒரு ஏக்கர் இருக்குது, யதீம்கானா மஸ்ஜிதுக்கு எழுதி வச்சிருக்காரு, இது வசியத்து கூடும். தன்னுடைய அவுலாதுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் அவுலாதுகளுக்கு சொத்து வைத்துக் கொண்டு மேல் மிச்சமான இடத்தை 1 ஏக்கரை இந்த மஸ்ஜிதுக்கு நான் வக்ஃப் செய்தேன்னு சொல்லிட்டா, ஷரியத் அடிப்படையிலே, அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய அடிப்படையிலே இந்த வசியத்து கூடும். அந்த 1 ஏக்கர் சொத்து அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்டது. அந்த 1 லட்சம் அந்த 1 ஏக்கருடைய அந்த சொத்தில் இருந்து எவ்வளவு விளைநிலங்கள் வருமோ, எவ்வளவு தானியங்கள் வருமோ, அது மஸ்ஜிதுக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலமா மஸ்ஜிதுக்கு வருமானம் எவ்வளவு சவாபுகள் இருக்குமோ அந்த வாக்ஃபுக்கு போய் சேரும். இப்ப இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்து என்ன தெரியுமா, இது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்.
என்ன சொல்றா? இது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன் ஏற்றுக்க மாட்டோம்னா, வக்ஃப் செய்யக்கூடியவர் அவர் என்ன செய்யணும்னா தகுந்த ஆதாரங்களோட பத்திரத்தை கொண்டு வந்து அதில் எழுதி அதை கையெழுத்தப்பட்டு கொடுத்தால்தான் அந்த வக்ஃபுடைய இடம் வக்ஃபாக ஆகும். நாவின் மூலமாக, இக்ராரின் மூலமாக, வாய்மொழியின் மூலமாக வக்ஃப் செய்யப்பட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது வக்ஃப் சொத்தே இருக்காது என்பதாக முழுக்க முழுக்க சூரத்தில் பக்ராவில் வரக்கூடிய ஆயத்தை வேரோடு அறுக்கக்கூடிய விசத்தனமான கருத்து அது. இஸ்லாமிய சட்டத்தில் இவர்கள் என்ன செய்யறாங்க? தலையிடுறாங்க. அது மட்டுமல்லங்க, இந்த சட்டத்தை கொண்டு வந்தானா இப்ப என்ன பிரச்சனை வந்து தெரியுங்களா? இப்போ எந்தெந்த வக்ஃப் சொத்துக்கு ஆதாரங்கள் பத்திரம் இருக்குதோ அது எல்லாம் சர்வே எடுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் சர்வே எடுத்து அந்த காலத்துல எல்லாம் வந்து இங்கிருந்து கத்துவாடி வரையும் மேல ஜாயிதாத்துச்சியே அந்த மாதிரி நவாபுகள், செல்வந்தர்கள், ஊர்ல நாட்டில் ஆட்சி செய்த மக்கள் எல்லாம் வக்ஃப் செய்திருக்கிறார்கள். வக்ஃப் செய்திருக்கிறார்கள். 2-3 நாளைக்கு முன்னாடி லாலப்பேட்டு பக்கத்தில் ஒரு ஊர், 2 இந்துக்களுக்கு ஒரு இடம், 100 வருஷமாக பிரச்சனை. அந்த பிரச்சனை ஒரு முஸ்லிம் போய் தீர்வு கொடுத்து பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டாரு. அங்க வாழ்ந்த அந்த 2 இடத்துடைய ஓனர்கள் சொல்றாங்க, பாய் இந்த இடம் இருக்குது, எங்களுடைய பாட்டனார் நவாபுக்கு சாதிமா இருந்தார், எங்களுடைய பாட்டனார் நவாபுக்கு பணி செய்து கொண்டிருந்தார். அந்த நவாபு அந்த இடத்தை, இந்த 2 இடத்தையும் நீங்க உங்க 2 பேருக்கு நான் வக்ஃப் செய்துட்டு எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்கள்ட்ட எந்த பத்திரம் இல்ல, அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். 100 வருஷத்துக்கு பிறகு அந்த இடம் எங்களுக்கு மேல பத்திரம் வந்திருக்கு என்பதாக சொன்னாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டால், அது 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டால் எந்த விதமான பத்திரங்கள் இல்ல. இப்ப இந்த சட்டத்தின் மூலமாக பத்திரம் இல்லாத, ஆதாரம் இல்லாத சொத்துக்கள் எத்தனை சர்வே எடுப்பாங்க. அதுல எத்தனை மசீதுகள் கட்டப்பட்டிருக்கிறது, எத்தனை மதரசாக்கள் கட்டப்பட்டிருக்கிறது, எத்தனை ஹாந்தாக்கள் இருக்கிறது, எவ்வளவு தர்காக்கள் இருக்கிறது, அது இந்த சட்டத்தின் அடிப்படையில சட்ட மீறல் இருக்கிறது, அதனால் புல்டோசர் கொண்டு வந்துக்கிட்டீங்க அப்படின்னா கொண்டு வருவோம். நம்ம எல்லாம் போய் ஆர்ப்பாட்டத்துல போய் நின்றோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு சட்ட ஆதாரம் கொடுக்கல, இவங்கள்ட்ட பத்திரம் இல்ல, இதுக்கெல்லாம் சூழ்ச்சி முன்னாடி செய்துட்டாங்க இவர் கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில். அன்பானவர்களே, இன்னொரு சட்டம் என்ன தெரியுமா? 1995 ஒரு சட்டம் ஒன்றிய அரசு இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தில என்ன எழுதப்பட்டுச்சுன்னா, வக்ஃப் சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம், வக்ஃப் சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம், அந்த வருமானத்தை இஸ்லாமிய ஷரியத்துடைய அடிப்படையில, இஸ்லாமிய ஷரியத்துடைய அடிப்படையில இஸ்லாமியர்களுக்கே அது செலவு செய்ய வேண்டும் என்று 1995 சட்டம் திருத்தும் போது கொண்டு வரப்பட்டுச்சு. 1995 வக்ஃபின் மூலமாக வரக்கூடிய வருமானம், அந்த வருமானத்தை இஸ்லாமிய சட்ட திட்டத்தின்படியே செலவு செய்ய வேண்டும் என்று. இப்ப இவன் 115 திருத்தம் செய்திருக்கிறானே, அதுல என்ன எழுதியிருக்கிறான்னா, வக்ஃபுடைய அந்த சட்டத்தை எடுத்துவிட்டு அகற்றிவிட்டு வக்ஃபுடைய சொத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை ஒன்றிய அரசு காட்டக்கூடிய வழியின்படி செலவு செய்வது. இவன் எங்க காட்டுவான்? ஒன்றிய அரசு கோடிக்கணக்கான பணங்கள், சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்படும், ஊழலாக ஆக்கப்படும், அபகரித்துக் கொண்டு அவர்கள் எஞ்சையாக சுகபோகமாக வாழ்வார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இந்த சட்ட வக்ஃப் சட்ட மசோதாவிற்கு இரவு பகலாக முஸ்லிம் பர்சனல் லா பெருமக்கள், உலமா பெருமக்கள் சந்திரபாபு நாயுடு சந்திச்சு, நிதிஷ்குமாரை சந்திச்சு, இஃப்தார் நேரத்திலே பலவிதமான சந்திப்புகள் ஏற்படுத்தி, நீங்கள் 2 பேரும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வக்ஃப் சொத்துக்கள் பெரும் பாதிப்புகள் வருகிறது, முஸ்லிம்களின் ஓட்டின் மூலமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அதனால அவர்களுக்கு எதிராக நீங்கள் வாக்களிங்கள் என்பதாக சொல்லி நமக்கெல்லாம் ஆறுதல் படுத்தி தசல்லி கொடுத்துட்டு பார்லிமெண்ட்ல போய் அவர்களுக்கு ஆதரவு ஓட்டு போட்டான். அதே சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணார்? ஆந்திராவிலே ஆட்சியுடைய மேடையில, ஆட்சியுடைய சீட்ல உட்கார்ந்த பிறகு என்ன சொல்கிறார்? திருப்பதியுடைய அந்த அரங்காவல்களிலே இந்துக்களை தவிர வேறு எந்த மதத்தை சேர்ந்தவரும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் உடனடியாக அவர்களை டிஸ்மிஸ் செய்யுங்க என்பதாக சொல்கிறார். அன்பானவர்களே, இந்துக்கள் நம்முடைய சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஹஜ்ஜத்துல் விதாலே அரஃபா மைதானத்திலே
அலா இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் வ அபாக்கும் வாஹிதுன். ஓ மக்களே, நீங்கள் நிறத்தால், மொழியால், மதத்தால், பேச்சால், நாட்டால் வேறுபட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் ஒரே ஆன்ம ஆதம் ஹவ்வாவிலிருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வேறுபட்டவர்கள் அல்ல. மதத்தால் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாமே ஒரே ஆன்மாவில் வந்தீர்கள். சந்திரபாபு நாயுடு நாம் கேட்கலாம், உங்களுடைய ஆட்சிக்கு இருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய ஆண்யாளர்களிலே இந்துக்களை தவிர யாருமே இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நீங்கள் எங்களுடைய வசூலை சொத்துக்களிலே 12 நபர்களிலே 2 நபர்கள் மாற்று மதத்தை சேர்ந்த இருக்கலாம் என்று சொல்வதிலே, நீங்கள் ஓட்டு பெறுவதிலே உங்களுக்கு யாரா உண்மை கொடுத்தா? எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய துரோகம் இது! அன்பானவர்களே, ஒரு மௌலானா பேசினார். என்ன பேசினார் தெரியுங்களா? ஆங்கிலேயரை விரட்டி அடிப்பதிலே காலம் போக போக முதல் நம்பர்ல இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். ரமதானுடைய மாதம் 27ஆம் பிறை லைலத்துல் கத்ர் இரவிலே இரவு 12 மணிக்கு நம்ம நாடு சுதந்திரம் கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. லைலத்துல் கத்ர்ல கிடைத்திருக்குது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி ஆங்கிலேயரை விரட்டக்கூடிய விஷயத்தில் எப்படி இஸ்லாமியர்கள் அந்த நேரத்திலே அகிம்சை வழியிலே போராட்டத்தை நடத்தி, ஜனநாயக முறையிலே போராட்டத்தை நடத்தி ஆங்கிலேயனை விரட்டடித்து இந்த நாட்டை விட்டும் தூக்கினார்களோ, நீங்க வந்து 12 வருஷம் ஆட்சி, உங்களை வெளியாக்குவதிலே, உங்களை ஆட்சி கீழே இறக்குவதிலே எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் நான் தான் பெரிய ரப்பு என்பதாக சொன்னான். அவனே அல்லாஹ் மத்திய திரைக்கடலை மௌத்தை கொடுத்திருக்கிறான். மூசா நபி சொல்றாங்க, இன்னல் அருதல் இல்லா, இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யூரிசுஹா மன் யஷாஉ மின் இபாதி, அல்லாஹ் யாரை நாடுகிறான் அவர்களுக்கு இந்த பூமியை தந்து விடுவான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், நல்ல முடிவு என்பது பயபக்தி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் முடிக்கிறான். அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவோம், அகிம்சை வரையிலே போராட்டத்தை நடத்துவோம். அல்லாஹ் கடைசியா சொன்னான், அவன் ஃபிரௌனும் மஸ்ஜிதின் மீது கை வச்சான். எதன் மீது? அத சொல்லுங்களேன். மஸ்ஜிதுக்கு யாரும் வராதீங்க அப்படின்னு போது அல்லாஹ் வீடுல தொழுன்னு சொல்லிட்டான். மஸ்ஜிதுல கை வச்ச உடனே அல்லாஹ்வுடைய அதாப் என்ன? மூசாவும் ஹஜரத் ஹாரூன் நபியை பார்த்து சொன்னாங்க, நீங்க இருவர்களும் உங்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய தண்டனை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் அமைதியா இருக்க சொன்னார். அல்லாஹ் மிகப்பெரிய அழிவை எகிப்து நாட்டிலே ஃபிரௌனுக்கு ஏற்படுத்தினார். நீங்கள் கொட்ட 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 நாங்கள் குனிறோம் என்று நீங்கள் நினைக்காதீங்க. உஹதுடைய மைதானத்தில் அடிப்பட்ட சிங்கத்தை போன்று நாங்கள் அடிப்பட்ட சிங்கத்தை போன்று எழுந்த மாதிரி எழுந்தால் நீங்க தாங்க மாட்டீர்கள். எழுந்தாலும் கூட இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஜனநாயக அடிப்படையிலே அகிம்சை வழியிலே போராட்டத்தை நடத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த வக்ஃபுடி திருத்த சட்டத்தை பாஸ் பண்ண ஆக்டை இன்ஷா அல்லாஹ் திரும்ப பெற வைப்போம். இன்ஷா அல்லாஹ் திரும்ப பெற வைப்போம். இன்ஷா அல்லாஹ் திரும்ப பெற வைப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குறிப்பிட்ட பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இந்தியாவில் நடக்கக்கூடிய கொடுமையான இந்த ஆட்சியை அல்லாஹ் கீழே இறக்கி எல்லா மக்களும் ஒற்றுமையான ஆட்சியை அல்லாஹ் தந்து எல்லா மக்களும் ஒற்றுமையா வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.